அதாவது தெரியாமல் செய்கின்ற பாவம் அப்படிங்கிறதே வந்து ஒண்ணு இல்ல அப்படின்னு நான் நினைப்பேன். ஏன்னா நம்ம எந்த செயல் நம்ம செய்றோமோ, அது தெரிஞ்சே தான் நம்ம செய்றோம். ஸோ இப்போ நம்ம வந்து தெரியாமல் செய்யக்கூடிய பாவங்கள் அப்படிங்கிறது வந்து ஒரு நம்ம நடந்து போகும்போது நம்ம காலுக்கடியில எத்தனையோ ஜந்துக்கள நம்ம கொல்றோம். நமக்கு அது தெரியாது. அதேபோல ஒரு சில விஷயங்கள் நம்ம வந்து மற்றவர்களை பற்றி தவறாக எண்ணம் அவங்க நல்லவங்களா தான் இருப்பாங்க. ஆனா நம்ம வந்து குடும்பத்துல இருக்கும்பொழுது, ஒரு சிலர்ட்ட நம்ம பேசும் பொழுதோ, இல்ல ஒரு சில செய்கைகள் நம்ம செய்யும் பொழுதோ, ஒரு ஒரு சில விஷயங்கள் நம்மளுடைய அறியாமையினால நம்ம சொல்லிடுவோம். அதுக்கப்புறம் அதுக்காக நம்ம ஃபீலும் பண்ணுவோம். ஸோ இந்த மாரி தெரியாமல் நம்மளை அறியாமல் செய்யக்கூடிய பாவங்களுக்கு தான் நம்ம வந்து நெறையா அ தினப்படியே நம்ம சில தான தர்மங்கள் எல்லாம் பண்றோம். கோவில்ல இருக்கிறவங்களுக்கு, இல்ல சுவாமிக்கே வந்து நம்ம வந்து ஒரு அபிஷேகம் பண்றதோ, இல்ல அங்க தளிக விடுறதோ, அத நம்ம 10 பேருக்கு அன்னதானம் பண்றது, வஸ்திர தானம் பண்றது. இப்பவும் நம்ம ஒரு வேத பாராயணம் பண்றோம். இந்த வேத பாராயணம் பண்ணும்பொழுது, நம்ம ஆத்திலேயே நம்ம கூப்பிட்டு பண்றோம் அப்படின்னா, அவாளுக்கு அந்த பிராமணாளுக்கெல்லாம் நம்ம வஸ்திர தானம் பண்றோம். பணம்லாம் வச்சு குடுக்குறோம் பார்த்தீங்களா? இது எல்லாமே இதற்காக பண்றது தான். பட் அதுலயும் நம்ம என்ன பண்ணுவோம்னா, அவாகிட்டயும் நம்ம பேரம் பேசுவோம். நீங்க என்ன இவ்ளோ கேட்கிறீங்களா? இவ்ளோ நம்ம குடுக்கணுமா? அப்படின்னு. அதெல்லாம் நம்ம தெரிஞ்சே செய்யக்கூடிய பாவங்கள் தான். ஜென்ரலாவே நம்மளுடைய வேதங்கள் வந்து என்ன சொல்லும்னா, வேதம் படித்தவர்களை நம்ம மதிக்கணும். அவங்களுக்கு நம்ம வந்து அப்பப்போ ஏதாவது ஒரு தான தர்மம் செஞ்சுட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான். அதனால நம்ம அவங்களுக்கு குடுக்கக்கூடிய சில சம்பாவனைகள், இல்ல அவங்களுக்கு நம்ம செய்யக்கூடிய மரியாதைகள்ல நம்ம அத குறைக்காமல் செஞ்சாலே, நம்ம தெரிஞ்சு செய்ற பாவம், தெரியாத செய்ற பாவத்துக்கு அதுவே நல்ல பிராயச்சித்தம் தான். ஸோ இது வந்து சில பேருக்கு முடியாது. பட் முடிஞ்சத நம்ம குடுக்கலாம். பட் இருக்கிறவங்களே நெறையா வந்து குடுக்கறதுக்கு மனசு வரமாட்டேங்கிறது அவாளுக்கு. அதே மாரி தான் அ ஆச்சாரியன்கெல்லாம் செய்யறதுமே. நம்மள்ட்ட என்ன இருக்கோ, அத வந்து கண்டிப்பாக நம்ம ஆச்சாரியனுக்கு செய்யணும். நம்மளுடைய ஆலயங்களுக்கு நம்மளால முடிஞ்சத வந்து செய்யணும். இது எல்லாமே பிராயச்சித்தங்கள் தான். இத உட்டுட்டு நம்ம போய் தனியா ஒண்ணு பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது.